அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தையல் பழகு சரோ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ். இன்றைக்கி மேக்ஸி கிளாஸில் நம்ம ஆல்ரெடி டாப் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்லீவை லைனிங் கிளாத்தை எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லைன் நம்ம 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, மடிச்சடிக்கிறதுக்காக அந்த 1/2 இன்ச்சுக்கு அடிச்சு திருப்புற இடத்துல கோடு போட்டுக்கோங்க. நம்ம ஒரு சைடு தான் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ இன்னொரு சைடு ஸ்கேல் வச்சு கோடு போட்டு ஹைலைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கோங்க. கிளாத் நகராமல் இருக்கிறதுக்கு 2 கிளாத்தையும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்கு விட்ட லைன் மேலேயே தையல் போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு லைனிங் கிளாத்தை அடித்து திருப்ப போகிறோம். ஸோ நம்ம எவ்வளோ மடிச்சடிக்கிறதுக்கு மார்க் பண்ணமோ அந்த லென்த்துக்கு கோடு போட்டிருப்போம் இல்லையா, அங்கே தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம அடித்து திருப்ப போகிறோம். ஸ்லீவுடைய மெயின் ஃபேப்ரிக் மேலே தான் வச்சு அடித்து திருப்ப போகிறோம். ஸோ இப்போ நம்ம கீழே தையல் போட்டாச்சு. இப்போ மேலே லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு 2 கிளாத்தையும் நல்லா பதிச்ச மாதிரி, அதாவது படிமானமாக வச்சுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம போடுற தையல் லைனிங் கிளாத் மேலே தான் படணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே படக்கூடாது. அதாவது மெயின் துணி மேலே அந்த மாதிரி லைனிங் துணி மேலே படுற மாதிரி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம போடுற தையல் நம்ம லைனிங் கிளாத்தை மேலே தான் படும். இதை எண்டு வரைக்கும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஈஸியாக நம்மளுக்கு அந்த சைடு திருப்பி கொடுக்கும். ஸோ இப்போ கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக்குடைய ராங் சைடு பக்கம் லைனிங் கிளாத் உள் பக்கமாக திருப்பி விட்டாச்சு. இப்போ மெயின் ஃபேப்ரிக்குடைய கீழ் பக்கமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. 2 கிளாத்தையும் ஜாயின் பண்ண மாதிரி கீழே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த சுருக்கு இல்லாத மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கை உள்ளே இழுத்து விட்டுட்டு கீழ் சைடு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த தையலோடவே நீங்கள் நிறுத்துறதா இருந்தாலும் நிறுத்திக்கலாம், இல்லைனா மறுபடியும் 1/4 இன்ச்சுக்கு மேலே தள்ளி இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அப்போ ஸ்லீவ் இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இதை அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணினீங்கன்னா இந்த தையல் நீங்கள் போட வேண்டியதில்லை, அது அப்படியே செட் ஆகிக்கும். ஸோ பிகினராக இருந்தால் இந்த தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சுக்கு மேலே தள்ளி நான் இன்னொரு தையல் போட்டுக்கிறேன் ஸ்லீவுடைய கீழ்ப்பக்கம். அடிப்பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அங்கே தான் இப்போது இன்னொரு தையல் போட்டும் ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இப்போ ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ராங் சைடு பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பிட்டு ஓரத்தையல் போட்டுக்கோங்க. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் பதிச்ச மாதிரி ஓரத்தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப உள்ளதள்ளி போட வேண்டாம், நல்லா கார்னர்லேயே போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு எப்படி நான் தையல் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ ராங் சைட் பக்கமாக இந்த மாதிரி லைனிங்கு சுற்றியும் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளாத் 2 கிளாத்தும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டா. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்து தான் நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட். அதை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் நாச்சஸ் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆம்கோல் சுற்றளவு முடிகிற இடத்துல நாச்சஸ் கொடுத்துருப்போம், அந்த இடத்துல ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக கொடுத்தா போதும், ரொம்ப பெருசாக கொடுத்துட வேண்டாம். அதே மாதிரி இன்னொரு சைடும் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. இங்கே தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்போ அங்கே தான் நம்ம தையல் போடணும். அதுக்காக தான் அங்கே நாச்சஸ் கொடுக்குறோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லீவ் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி கட்டிங்லேயே ஒரு ஸ்லீவுக்கு இன்னொரு ஸ்லீவ் ஆப்போசிட்டில் தான் மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணணும். உள்வழி பக்கம் ஒரு ஸ்லீவில் மேல் பக்கமாக வந்ததுன்னா இன்னொரு பக்கம் கீழ்ப்பக்கம் வர மாதிரி தான் நம்ம கட் பண்ணியிருப்போம்.
ஸோ ஒரு ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உள்வளைவு பகுதி கீழ்ப்பக்கம் வருது. நம்ம போன ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா உள்வளைவு பகுதி மேல் பக்கமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கீழ்ப்பக்கமாக இருக்கிற மாதிரி லைனிங் ஃபேப்ரிக்கு எடுத்துகிட்டு அந்த ஸ்லீவில் நம்ம மெயின் ஃபேப்ரிக் முடிய நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம 1/2 இன்ச்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். அங்கே வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு ஒரு பக்கம் மார்க்கிங் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் வச்சு இன்ச் ஷேப்பில் மார்க் பண்ணி ஹைலைட் பண்ணிக்கோங்க. நம்ம நாச்சஸ் கொடுத்துருப்போம், ஸோ அந்த இடத்துல கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ வந்து தையல் போட்டுடலாம். அது மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. நான் போன ஸ்லீவில் ஒரு தையலோடு முடிச்சிருப்பேன், நீங்கள் வந்து இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. ஸோ பிரிஞ்சு வராமல் இருக்கும், அதுக்காக 2 தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா ஒரு தையலோடையே நிறுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கை அந்த சைடு திருப்பி விட்டுட்டு படிமான தையல் போட்டுக்கோங்க. போடுற தையல் லைனிங் ஃபேப்ரிக் மேலே படுற மாதிரி போட்டுக்கோங்க. லைன் கிளாத் மேலே படுற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக லைனிங் கிளாத்தை திருப்பி விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக் உடைய கீழ்ப்பக்கமாக ஒரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எங்கே பார்டர் வருதோ அந்த இடத்துல கீழ்ப்பக்கமாக ஒரு தையல் போட்டுட்டு மறுபடியும் 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது வந்து டாப் தையல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கீழ்ப்பக்கமாக வந்து டாப் ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கோம். கீழ்ப்பக்கமாக கார்னரில் இது வந்து அடிப்பாகம், ஸ்லீவுடைய அடிப்பாகம். நீங்கள் ஸ்லீவுக்கு இந்த மாதிரி பார்டர் எப்படி வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். பார்டர் இல்லாமல் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்டர் தனியாக அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் இன்னொரு தையல் போட்டு ஸ்லீவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேல் பக்கமாக நம்ம தையல் போட்டுட்ருக்கோம், நல்ல மெயின் கிளாத்துடைய நல்ல பக்கத்துக்கு மேலே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து உள் பக்கமாக ராங் சைட் பக்கம் திருப்பி விட்டுட்டு ஓர தையல் போட்டுக்கோங்க லைனிங்கை சுற்றியும். இது வந்து பதிச்ச மாதிரி லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் பதிச்ச மாதிரி இந்த தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனிங்கை சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி கட் பண்ணினது. அப்போ தான் வந்து துணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தையல் போடுறப்ப பார்த்தீங்கன்னா கிளாத் சுருங்கிக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு பத்தாத மாதிரி இருக்கும், துணி வந்து பத்தாத மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஒட்டு போட வேண்டியதாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சிசர் கட் கொடுத்துக்கோங்க. சென்டர்லேயும் ஆம்கோல் லென்த்து முடிகிற இடத்துலையும் சிசர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம சைட் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அந்த இடத்துல. அவ்வளோதான், நம்ம ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவ் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.